தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கு விற்பனை. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆளப்போவது யார்? திங்கட்கிழமை வெளியாகிறது 5 மாநில தேர்தல் முடிவுகள். வாக்கு எண்ணிக்கைக்காக தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 1 லட்சம் காவலர்கள். 62 வாக்கு எண்ணும் மையங்களில் மட்டும் துணை ராணுவத்தினரோடு 18,000 காவலர்கள் பாதுகாப்பு. மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஸ்ட்ராங் ரூமில் 15 நிமிடங்கள் செயலிழந்த கண்காணிப்பு கேமராக்கள். மழைநீர் கசிவால் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டதாக தேர்தல் அலுவலர் விளக்கம். மேற்கு வங்கத்தில் முறைகேடு புகார் எழுந்த 15 தொகுதிகளில் மறு வாக்குப்பதிவு. நீண்ட வரிசையில் இன்று 2வது முறையாக ஜனநாயக கடமையாற்றும் மக்கள். கொல்கத்தா மத்திய வர்த்தக மாவட்டத்தில் நாளை முதல் 60 நாட்களுக்கு தடை உத்தரவு அமல்படுத்த திட்டம். தேர்தலை தொடர்ந்து வன்முறை போராட்டங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என காவல்துறை விளக்கம். வாக்கு எண்ணிக்கை மைய மேற்பார்வையாளராக மத்திய அரசு அதிகாரிகளை மட்டுமே நியமித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தொடர்ந்த வழக்கை அவசர மனுவாக இன்று விசாரிக்கும் உச்சநீதிமன்றம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் மொபைல் செயலி வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவிக்க ஏற்பாடு. இணையதளத்தில் மட்டுமின்றி இசிஐ நெட் மொபைல் செயலி வழியாகவும் முடிவுகளை வெளியிட உள்ள தேர்தல் ஆணையம். மதுரை சித்திரை திருவிழாவில் இன்று மண்டுக முனிவருக்கு அழகர் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு. வைகை ஆற்றுக்குள் அமைந்துள்ள தேனூர் மண்டபத்தில் சிறப்பு ஏற்பாடு. பிரசித்தி பெற்ற தேனி கண்ணகி கோயிலில் சித்திரை முழுநிலவு திருவிழா கோலாகலம். பச்சை பட்டுடுத்தி அருள்பாலித்த அம்மனை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்த பக்தர்கள். சித்திரா பௌர்ணமியை தொடர்ந்து திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் எதிரொலித்த ஓம் நமச்சிவாயம் என்ற முழக்கம். திருவண்ணாமலையில் சிஎன்ஜி நிரப்புவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாகனங்கள். கிரிவலம் முடிந்து ஒரே நேரத்தில் எரிபொருள் நிரப்ப குவிந்ததால் நெரிசல். வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் வாகனங்களுக்கான சிஎன்ஜி எரிவாயு கிடைப்பதில் நீடிக்கும் சிக்கல். வாகனங்களுக்கு எரிவாயு நிரப்ப நீண்ட வரிசையில் காத்திருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள். வணிக சிலிண்டர் விலை உயர்வால் அனைத்து வகை உணவுகளின் விலையும் உயரும் அபாயம். தினசரி உணவகங்களை நம்பியிருக்கும் நடுத்தர வர்க்கத்தினர், வெளியூர் பணியாளர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகும் சூழல். இப்போ ஒரு 2 மாதமாக ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. கேஸுனால ஏற்றவும் முடியல. இது மீடியம் கிளாஸ் ஏரியா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவரைக்கும் 2,800 ரூபாய் இருக்குது. இப்போ 3,500 ஆச்சு. இன்றைக்கி 1000 ரூபாய் ஏற்றிருக்காங்க திரும்பி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் கொடுக்க முடியல. 15 நாள் 20 நாள் கடையை மூடிட்டோம். கேஸ் சப்ளை இல்லாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். முன்பே கணித்தது போல் தேர்தலுக்கு பிறகு சிலிண்டர் விலையை பாஜக அரசு உயர்த்தியிருப்பதாக மு.க. ஸ்டாலின் கண்டனம். மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல்.
வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். இதுதான் நீங்கள் செலுத்தும் தேர்தல் பில் என மத்திய அரசு மீது விமர்சனம். விரைவில் பெட்ரோல் டீசல் விலையும் உயரும் அபாயம். லிட்டருக்கு 25 முதல் 28 ரூபாய் வரை உயர வாய்ப்பு என மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். உலகளவில் எரிபொருள் விலை அதிகரித்த போதும் இந்தியாவில் மக்கள் பாதிக்காத வகையில் எதிர்கொண்டது மத்திய அரசு. நுகர்வோர் மீதான சுமையை அரசு ஏற்றுக்கொண்டதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விளக்கம். ஈரானுடனான போர் முடிவுக்கு வந்த பிறகு எண்ணெய் விலை குறைந்துவிடும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதி. ஈரான் முன்மொழிந்துள்ள அமைதி ஒப்பந்தத்தை நிராகரித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். நிபந்தனைகள் திருப்திகரமாக இல்லாததால் நிராகரிப்பதாக விளக்கம். நாடு முழுவதும் நாளை நடைபெறுகிறது மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு. தேர்வர்களுக்கான விதிமுறைகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. முழுக்கை ஆடை, கம்பளி உடைகளை அணிந்து நீட் தேர்வு எழுத அனுமதி. மாணவர்களின் மனநலனை காக்கும் வகையில் நட்புடன் உங்களுடன் திட்டத்தை கொண்டு வந்துள்ள தமிழகம். நாளை மறுநாள் முதல் தொடங்குகிறது கத்தரி வெயில். தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் இருந்தாலும் பரவலாக மழை பெய்யும் என கணிப்பு. தக்கல் டிக்கெட் முன்பதிவில் சிக்கல் நிலவுவதால் பயணிகள் அவதி. IRCTC-யில் அவ்வப்போது ஏற்படும் சர்வர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தல். திண்டுக்கல், ஈரோடு, தேனி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், நீலகிரி, கோவை, நாமக்கல் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் உற்சாகம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை. தேனி, நாமக்கல் மாவட்டங்களில் காற்றில் வாழை மாமரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை. கோடை வெப்பத்தை சமாளிக்க வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிறப்பு ஏற்பாடு. ஷவரில் ஆனந்த குளிரிட்ட யானைகளை கண்டு ரசித்த பொதுமக்கள். விஜய் வருகை என்ற தகவலால் வேளாங்கண்ணி பேராலயத்தில் காத்திருந்த ரசிகர்கள், ஆதரவாளர்கள். வழக்கமான வழிபாட்டிற்கு இடையூறு செய்ய வேண்டாம் என பங்கு தந்தைகள் அறிவுறுத்தலால் கலைந்து சென்றனர். தேர்தல் முடிவுகளில் விஜயின் தவிக ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம். இளைஞர்களின் ஆதரவு தவிகவுக்கு உள்ளதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ கருத்து. TVK will be a force to reckon with, and it may produce surprises when the results are declared. There is a possibility, there is a swing. தமிழகத்தில் 150 200 இடங்களில் தவிக வெல்லும் என செங்கோட்டையன் நம்பிக்கை. முதல் முறை வாக்காளர்கள் அனைவரும் புதிய மாற்றத்தை விரும்புவதாகவும் பேட்டி. பெரும்பான்மை என்ற நிலைக்கு இல்லை. 150 200 சீட்டுகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த தமிழகத்தினுடைய இலக்காக இருக்கிறது. முதல் வாக்கு அளிக்கின்ற அத்தனை பேரும் புதிய மாற்றத்தை, ஒரு சிறந்த தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற எண்ணங்கள் மக்களிடத்தில் இருக்கிறது.
விஜயின் தவேக எந்த தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பில்லை. நாகர்கோவிலில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. பார்வையில விஜய் எத்தனை தொகுதி ஜெயிப்பாருங்க? என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு 25% வரி விதிக்கப்படும். உள்நாட்டு கார் உற்பத்தி அதிகரிக்கும் நோக்கத்தில் வரி விதிப்பு என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்கா வெனிசுலா இடையே நேரடி பயணிகள் விமான சேவை தொடக்கம். 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்டதால் இரு நாட்டு மக்களும் மகிழ்ச்சி. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி கேபிட்டல்ஸ். KL ராகுல் மற்றும் நிசங்காவின் அதிரடி ஆட்டத்தால் வெற்றியை உரிதாக்கிய டெல்லி அணி. மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி? சேப்பாக்கம் மைதானத்தில் மும்பை அணியுடன் இன்று மோதல். அமெரிக்காவில் நடக்கும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஈரான் அணி நிச்சயம் பங்கேற்கும். FIFA அமைப்பின் தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ திட்டவட்டம்.